தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி ஊழியரை வியாபாரி ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமையன்று பட்டுக்கூடு அங்காடிக்குள் நுழைந்த வியாபாரி ராஜகோபால், ஜல்லி பட்டுக்கூடு ஏலத்திற்கு ஏன் அனுமதி வழங்குகிறீர்கள் என கூறி ஊழியரை தாக்கினார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க பட்டு வளர்ச்சித்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே வலிவலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் தற்காப்பு கலைகளை செய்து காண்பித்து அசத்தினர். இங்குள்ள தனியார் பள்ளியின் 42வது ஆண்டு விழா நடைபெற்றது. அப்போது மாணவர்களின் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகள் மற்றும் கொள்முதல் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் 2,80,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 3,50,000 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. 547 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் 1,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 4 ஆட்டோவை திருட முயன்ற 2 பேரை பிடித்த மக்கள் காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆட்டோ காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த உரிமையாளர் நண்பர்கள் மூலமாகவும் தேடி வந்தார். புளியகுளம் பகுதியில் ஆட்டோ சென்றதைக் கண்ட அவரது உறவினர்களும் நண்பர்களும் மடக்கி பிடித்தனர். அப்போது ஆட்டோவை கடத்திய 2 பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆனால் அதில் ஒருவர் தப்பியோடியதால் மற்றொருவரை மட்டும் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு தயாராகுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது பரஸ்பர வரி விதிக்க உள்ளதாக டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அந்நாட்டு வர்த்தக செயலாளர் பதவியேற்கும் விழாவில் பேசிய டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு தயாராகி வருவதாகவும் அவர்கள் விதிக்கும் வரியை தாங்களும் நியாயமான முறையில் அவர்களுக்கு திருப்பி விதிப்பதாக கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் சப்போட்டா விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்தூர், பாரண்டப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பால் சப்போட்டா, PKM சப்போட்டா உள்ளிட்ட 4 வகையான மரங்களை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். தற்போது சீசன் தொடங்கியதால் சப்போட்டா விளைச்சல் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 1 கிலோ சப்போட்டா 40 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை நிகழ்த்தினர். உலக சிலம்ப இளையோர் சம்மேளனம் மற்றும் இந்திய சிலம்ப இளையோர் சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1180 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வானது ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் கிட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அதற்கான சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றிவாறு நடந்து சென்றனர். உதவி காவல் ஆய்வாளர் குணசேகரன் பேரணியை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சிலம்பம் சுற்றியபடி பேரணியாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் நிதி அளிப்பதாக கூறி கடலூரைச் சேர்ந்த LKG மாணவி 10,000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக அரசுக்கு 2,500 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் கடலூரைச் சேர்ந்த சிறுமி தமிழை காக்க தன்னுடைய பங்காக 10,000 ரூபாய் நிதி அளிப்பதாக மாணவி நன்முகை கோவன் தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறையில் பறக்கும் படை சோதனையில் கேரளாவுக்கு கடத்தவிருந்த 1170 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. புத்தன்துறை துறைமுகம் சாலையில் சென்று கொண்டிருந்த காரை மடக்கிப்பிடித்து சோதனை செய்தபோது மண்ணெண்ணெய் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட கனகராஜ், சஜின், விஷ்ணு ஆகியோரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே சாலையோரம் நின்றிருந்த நரிக்குறவர் ஜோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். 2 நாள் பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியாக்குறிச்சி பகுதியில் வந்தபோது சுரேஷ் வடிவு தம்பதிக்கு திருமணம் நடத்தி வைத்தார். மேலும் அவர்களுக்கு மொய்ப்பணமும் வழங்கினார். அப்போது அங்கு கூடியிருந்த நரிக்குறவ மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர்.
திருவந்தாவளம் பகுதியில் அரசு பேருந்து சாலை தடுப்புச் சுவற்றின் மீது மோதிய விபத்தில் 40 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற தடம் எண் 48 என்ற பேருந்து பிரேக் பிடிக்காமல் போனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டு வேறு பேருந்தில் அனுப்பி வைத்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அதன்பின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிவளத்தில் பாலுடையார் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிவகங்கை, தேனி, மதுரையிலிருந்து வந்திருந்த 21 ஜோடி மாட்டுவண்டிகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. பெரிய மாடுகளுக்கு 12 கிலோமீட்டர் தூரமும் சின்ன மாடுகளுக்கு 9 கிலோமீட்டர் தூரமும் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி ஊழியரை வியாபாரி ஒருவர் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமையன்று பட்டுக்கூடு அங்காடிக்குள் நுழைந்த வியாபாரி ராஜகோபால், ஜல்லி பட்டுக்கூடு ஏலத்திற்கு ஏன் அனுமதி வழங்குகிறீர்கள் என கூறி ஊழியரை தாக்கினார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க பட்டு வளர்ச்சித்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே வலிவலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் தற்காப்பு கலைகளை செய்து காண்பித்து அசத்தினர். இங்குள்ள தனியார் பள்ளியின் 42வது ஆண்டு விழா நடைபெற்றது. அப்போது மாணவர்களின் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் அறுவடை பணிகள் மற்றும் கொள்முதல் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் 2,80,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 3,50,000 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. 547 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மேலும் 1,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 4 ஆட்டோவை திருட முயன்ற 2 பேரை பிடித்த மக்கள் காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆட்டோ காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த உரிமையாளர் நண்பர்கள் மூலமாகவும் தேடி வந்தார். புளியகுளம் பகுதியில் ஆட்டோ சென்றதைக் கண்ட அவரது உறவினர்களும் நண்பர்களும் மடக்கி பிடித்தனர். அப்போது ஆட்டோவை கடத்திய 2 பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆனால் அதில் ஒருவர் தப்பியோடியதால் மற்றொருவரை மட்டும் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு தயாராகுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது பரஸ்பர வரி விதிக்க உள்ளதாக டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அந்நாட்டு வர்த்தக செயலாளர் பதவியேற்கும் விழாவில் பேசிய டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு தயாராகி வருவதாகவும் அவர்கள் விதிக்கும் வரியை தாங்களும் நியாயமான முறையில் அவர்களுக்கு திருப்பி விதிப்பதாக கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் சப்போட்டா விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்தூர், பாரண்டப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பால் சப்போட்டா, PKM சப்போட்டா உள்ளிட்ட 4 வகையான மரங்களை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். தற்போது சீசன் தொடங்கியதால் சப்போட்டா விளைச்சல் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 1 கிலோ சப்போட்டா 40 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை நிகழ்த்தினர். உலக சிலம்ப இளையோர் சம்மேளனம் மற்றும் இந்திய சிலம்ப இளையோர் சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1180 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வானது ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் கிட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. அதற்கான சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றிவாறு நடந்து சென்றனர். உதவி காவல் ஆய்வாளர் குணசேகரன் பேரணியை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சிலம்பம் சுற்றியபடி பேரணியாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் நிதி அளிப்பதாக கூறி கடலூரைச் சேர்ந்த எல்கேஜி மாணவி 10,000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக அரசுக்கு 2,500 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் கடலூரைச் சேர்ந்த சிறுமி தமிழை காக்க தன்னுடைய பங்காக 10,000 ரூபாய் நிதி அளிப்பதாக மாணவி நன்முகை கோவன் தெரிவித்துள்ளார். கடலூரில் இருந்த தன்முகை. வணக்கம் ஐயா. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறையில் பறக்கும் படை சோதனையில் கேரளாவுக்கு கடத்தவிருந்த 1170 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. புத்தன்துறை துறைமுகம் சாலையில் சென்று கொண்டிருந்த காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது மண்ணெண்ணெய் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட கனகராஜ், சஜின், விஷ்ணு ஆகியோரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே சாலையோரம் நின்றிருந்த நரிக்குறவர் ஜோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். 2 நாள் பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரியாக்குறிச்சி பகுதியில் வந்தபோது சுரேஷ் வடிவு தம்பதிக்கு திருமணம் நடத்தி வைத்தார். மேலும் அவர்களுக்கு மொய்ப்பணமும் வழங்கினார். அப்போது அங்கு கூடியிருந்த நரிக்குறவ மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். கோவை வேலந்தாவளம் பகுதியில் அரசு பேருந்து சாலை தடுப்புச் சுவற்றின் மீது மோதிய விபத்தில் 40 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற தடம் எண் 48 என்ற பேருந்து பிரேக் பிடிக்காமல் போனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பயணிகளை மீட்டு வேறு பேருந்தில் அனுப்பி வைத்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அதன்பின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிவளத்தில் பாலுடையார் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிவகங்கை, தேனி, மதுரையிலிருந்து வந்திருந்த 21 ஜோடி மாட்டுவண்டிகள் போட்டியில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. பெரிய மாடுகளுக்கு 12 கிலோமீட்டர் தூரமும் சின்ன மாடுகளுக்கு 9 கிலோமீட்டர் தூரமும் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது.